எஸ் வணக்கம் சகோதரர்களே. ஹெவி ட்ரக் டிரைவர் சிங்கப்பூருக்கு இருக்கிறீங்களா அப்படின்னா பாருங்க. இதுல அந்த பெர்மிட் பேரு ஹெவி ட்ரக் டிரைவர் வேகன்சி தான். சிங்கப்பூர் உங்களுக்கு தெரியும் என்னன்னு கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு போறேன். பிஎஸ்ஏ ஒர்க் பெர்மிட். ஓகே, ஹெவி இந்தியன் லைசன்ஸ் டிரைவர் கம் ஜெனரல் ஒர்க்கர்ஸ். ஓகே, பிஎஸ்ஏ ஒர்க் பெர்மிட் அப்படின்னா இது ஒரு வகையான ஒர்க் பெர்மிட் இஷ்யூ பண்றாங்க. இது ஆக்சுவலி ஆன் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். ஓகே, அந்த ஆர்பர் லைன்ல உள்ளவங்க தான் இப்படி சொல்லுவாங்க. பேசிக் சேலரி $30 பெர் டே, சிங்கப்பூர் டாலர். ஓகேவா, அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க. 8 hours ஒர்க்கிங், ஷிஃப்ட் பேசிஸ். ஓடி கண்டிப்பாக இருக்கு. அது ஒரு அவருக்கு $6 618, அது பரவாயில்ல, ஓடியும் நல்லா இருக்கு. ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 50 சிங்கப்பூர் டாலர் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. 50னா 30 நாள் வச்சா கூட 1500 1300 1,10,000 சம்பளம் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது ஹாலிடேல வேலை பார்த்தா இன்சென்டிவ் $10 எக்ஸ்ட்ரா பெர் டே, ஓடி கணக்கு போக. ஓகே, இதுக்கு காரணம் ஃப்ரெஷ் புதுசாக வரவங்க மட்டும் தான் சிங்கப்பூருக்கு, பழைய ஆட்கள் இல்லை. இந்தியன் லைசன்ஸ் தான் போதும். ஹெவி ட்ரக் ஏஜ் கம்மியாக தான் சொல்கிறாங்க, கம்மியாக தான் 20 ஏஜ் பிலோ 28. அப்போ 28 வயசுக்கு கீழே தான். அப்போ இவங்க புதுசாக இந்தியாவில் ஒரு 5 வருஷம் வண்டி ஓட்டின ஹெவி அலுவலர் இருந்தால் இவங்க ஓகே. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஓவரால் கிராஸ் சேலரி 1300. நான் தான் சொன்னேன், 1300லேருந்து 1500 சிங்கப்பூர் டாலர் வரைக்கும் கிடைச்சால் இன்னைக்கு தேதியில் 1,10,000 வரும். 1 லட்சம் வைங்களேன், இதான் எங்க சேலரி. இந்தியன் லைசன்ஸ் போதும், பிஎஸ்ஐ ஒர்க் பெர்மிட். மறக்காம இது கால் பண்ணுங்க. டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க, மேலே கேட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி தரேன். $4 ரேஞ்ச் அப்ராக்சிமேட்ல செலவு பண்ணாலே போதும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்ஸ்கிரைப். நன்றி.